போலி கால் சென்டர் மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 1000க்கும் மேற்பட்டோரிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகளை புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்ததை அடுத்து அவருடைய மொபைல் எண்ணிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை HR என அறிமுகப்படுத்திக் கொண்டு IT நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார். அதன் பின் அந்த நபர் தேர்வு கட்டணம், செயலாக்க கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை டெபாசிட் செய்யுமாறு கூறியுள்ளார். அவர் கூறியதை நம்பிய சிவனேஷ் அவர் கூறிய வங்கி கணக்கிற்கு 1,73,994 ரூபாய் பணத்தை பல்வேறு தவணைகளாக குற்றவாளியின் வங்கி கணக்கிற்கு செலுத்தியுள்ளார். அதன் பிறகு சிவனேஷ் அவர்களை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது தொடர்பு கொள்ள இயலவில்லை. அதன் பிறகு இணையவழி மோசடிக்காரர்களால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவனேஷ் இது தொடர்பாக இணையவழி காவல் நிலையத்தில் கடந்த 14ஆம் தேதி புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி இணையவழி போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் குற்றவாளிகள் பற்றிய விவரம் தெரிய வந்தது. மேலும் குற்றவாளிகளின் மொபைல் எண்கள் மற்றும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் அந்த கணக்குகள் பர்வீன் மற்றும் கௌரவ் என்பவர் பயன்படுத்தியது தெரிய வந்தது. அவர்கள் ஹரியானா பகுதியை சார்ந்த நபர்கள் என்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து தனிப்படை குழு அமைத்து டெல்லி சென்று சைபர் குற்றவாளிகளான பர்வீன் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் கைது செய்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் கொண்டு வந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பர்வீன் என்பவர் ஒரு சிம் கார்டு 500 ரூபாய்க்கும் மற்றொரு வங்கி கணக்கு 5000 ரூபாய்க்கும் மொத்தம் பல்வேறு சிம் கார்டுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை கௌரவ் என்பவரிடம் பணத்திற்காக விற்றுள்ளார். கௌரவ் என்பவர் 2019 வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் கடந்த ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது தெரிய வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட பர்வீன் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் புதுவை தலைமை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நாரசைதன்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது போலியான கால் சென்டர்கள் பதிவு செய்யப்படாதது கண்டறியப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். போலி அப்ளிகேஷன் மூலம் மோசடி செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தெரியாத நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதேனும் அழைப்புகள் வந்தால் அதை முற்றிலும் நம்ப வேண்டாம். மும்பை காவல்துறை, CBI மற்றும் ட்ராய் அதிகாரிகள் அழைப்புகள் வந்தால் அதனையும் நம்ப வேண்டாம். இதுபோன்ற சைபர் குற்றவாளிகள் அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து உங்கள் செல்போன் நம்பர் அல்லது உங்கள் வங்கி கணக்குகள் சைபர் குற்றம் ஹவாலாவில் ஈடுபட்டுள்ளதாக கூறி உங்களை மிரட்ட துவங்குவார்கள். மேலும் விரைவில் அவர்கள் உங்களை கைது செய்யாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டுவார்கள். ஆன்லைன் மோசடியில் சிக்குவதை தவிர்க்க சமூக ஊடகங்களில் வரும் போலியான தகவல்களை முற்றிலும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். லஞ்ச வழக்கில் சிறையில் உள்ள புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட 3 பேருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் இளமுருகன் ஆகிய 3 காரைக்காலில் CBI சுற்றி வளைத்து கைது செய்தது. அவர்களிடமிருந்து 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேரும் நீதிமன்ற காவலில் காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழல் வழக்கில் CBI அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இவ்வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்புள்ளதாகவும் அவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக கோரியும் காங்கிரஸ் மற்றும் சமூக அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன், ஒப்பந்ததாரர் இளமுருகன் உள்ளிட்ட 3 ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர்கள் 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியை புதுவையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் பாஷினி மொழிபெயர்ப்பு திட்ட அதிகாரிகள் குழுவினர் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் சந்தித்தனர்.
அப்பொழுது தேசிய மொழிபெயர்ப்பு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியை புதுவை மாநிலத்தில் செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் முத்தம்மா, தேசிய தகவலியல் மைய இயக்குநர் கோபி விஸ்வநாதன் ஆகியோரும் பங்கேற்றனர். மத்திய அரசின் முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ள பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி பல்வேறு மொழிகள் பேசும் இந்திய மக்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் குறிப்பிட்ட மொழியிலிருந்து அடுத்த மொழிக்கு எழுத்து வடிவில் மொழிபெயர்க்கவும், பேசுவதை அடுத்த மொழிக்கு மொழிபெயர்க்கவும் சாத்தியமாகும். மத்திய குழுவினர் இது குறித்தும் தெரிவித்துள்ளனர். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் அவரவர் தாய்மொழிகள் எடுத்து கூற பாஷினி செயலி உதவும் எனவும் விளக்கினார். பாஷினி மொழிபெயர்ப்பு செயலியின் செயல்பாடு குறித்து விரிவாக கேட்டறிந்த பின்னர் துணைநிலை ஆளுநர் புதுவை மக்கள் பயனடையும் வகையில் செயலியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விரைவில் புதுவையில் இந்த செயலியை செயல்படுத்தும் விதமாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணாபாணி நினைவாக ஏப்ரல் 13 நடைபெறவுள்ள கலை விழாவினை நடிகர்கள் அமீர் கான், பிரபுதேவா, விஜய் சேதுபதி, துவினா தாமஸ் ஆகியோர் ஆன்லைன் மூலமாக துவக்கி வைக்கின்றனர். புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் 13 முதல் 19 வரை நாடகம், இசை நிகழ்வு அடங்கிய கலை விழா நடைபெறுகிறது. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடைபெற்று வருகிறது. இது குறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வீணாபாணி பிறந்த நாளையொட்டி அவரது நினைவாக நாடகம், இசை, கலை நிகழ்ச்சிகள் 9 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 13 இரவு 7:30 மணிக்கு விழா துவங்குகிறது. முதல் நாளில் இளம்பை ஸ்மிதா கபீரின் கஜல் பாடல்கள் இசைக்கிறார்கள். ராஜஸ்தான் கலைக்குழு வருகிறது. அவர்களும் இசை நிகழ்வை நிகழ்த்துகின்றனர். 14 காலை 5 மணிக்கு சவீரா ராஜஸ்தான் இசை இசைக்கின்றனர். மேலும் 19 ஜூபி இசை நிகழ்வு வாசி பிரதர்ஸ் நடத்துகின்றனர். கவாலி இசை நிகழ்வை பார்க்கலாம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இலவசமாக பார்க்கலாம். நம் வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை முறை, தாத்தா பாட்டி கதைகள் வழியாக முன்பு அமைந்தன. பல ஆயிரம் வருட கதை வாழ்க்கை முறை மாறிவிட்டது. வரும் தலைமுறைகள் நேரடி சொல்லிடாடலில் கதைகளை அறிவதை இழந்துவிட்டன. நம் வாழ்க்கையில் கதை சொல்ல முறையை நேரடியாக பார்ப்பது சிறந்த அனுபவம். டிஜிட்டல் திரையரங்கு அனுபவத்தை விட இது சிறந்ததாக இருக்கும். ஆதிசக்தியுடன் தொடர்புடைய திரைக்கலைஞர்கள் தினமும் ஆன்லைனில் நிகழ்வை துவக்கி வைக்கின்றனர். அதன்படி திரைக்கலைஞர்கள் அமீர் கான், டொவினா தாமஸ், விஜய் சேதுபதி, பிரபுதேவா, நாக சைத்தன்யா என பலரும் ஆன்லைனில் இணைகின்றனர் என்று தெரிவித்தார். ஏப்ரல் 10, 14, 18 ஆகிய தேதிகளில் புதுவை ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான 10/4/2025 மகாவீரர் ஜெயந்தி, 14 திங்கட்கிழமை, டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள், 18 வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளி ஆகிய 3 நாட்களில் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது எனவே இந்த தேதிகள் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் அந்த நாட்களில் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து புதுவையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சட்ட மசோதா நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வக்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை கண்டித்து எதிர்கட்சியினர் இந்த சட்ட திருத்தத்திற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழக மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி சுதேசமில் அருகே மத்திய அரசை கண்டித்து மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர்கள் பொதினி வளவன், தலையாரி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் அமைப்பின் மாநில செயலாளர், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பினர்.
அப்பொழுது திடீரென நிர்வாகிகள் சட்ட திருத்த நகலை எரித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முத்தியால்பேட்டை திட்டம் 4 மண்டலம் 1 சார்பில் போஷன் பக்டோ 2025 நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முத்தியால்பேட்டை திட்டம் 4 மண்டலம் 1 சார்பில் கருவடிக்குப்பம் அங்கன்வாடி மையங்கள் 1 மற்றும் 2 இணைந்து போஷன் பக்கோடா 2025 என்ற நிகழ்வை கருவடிக்குப்பம் பேட் பகுதியில் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியில் சிடிபிஓ செல்வகுமார் தலைமை தாங்க புரொடக்ஷன் அதிகாரி சித்ரா பிரியதர்ஷினி மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் புஷ்பாவதி மற்றும் மண்டலம் 1 அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கல்லூரியின் பேராசிரியர் நந்தினி மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் சிந்து மற்றும் ஆஷா ஊழியர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகள் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவன எலிசபெத் ராணி தலைமைகள் பெண்களுக்கான விழிப்புணர்வு கதைகள் மற்றும் கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டது. தொடர்ந்து வெள்ளுப்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் புதிய பிவிசி குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் கல்லறைப்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பஞ்சாயத்தாரர்கள் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு அதிகாரிகளை சந்தித்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க அப்பகுதியில் புதிய பிவிசி குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சுமார் 13,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் தயார் செய்து மார்ச் மாதம் துவக்கி வைத்தார். இப்பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் அதனை இன்று நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். அப்பொழுது பஞ்சாயத்தாளர் கணேசன், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் மணிபாரன், கலை செயலாளர் சந்துரு, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். உலக பிரசித்தி பெற்ற புதுச்சேரி அருள்மிகு மணக்குளம் நாகர்கோவில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற 27 நட்சத்திரங்களின் கோமாதா பூஜைகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குளம் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து 10ஆம் ஆண்டு துவக்க விழா திங்கட்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 27 நட்சத்திரங்கள் கோமாதா பூஜை நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் 27 பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கோபூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாளை காலை கோவிலில் முதலாக லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் சமையல் கலைஞர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தை சேர்ந்தவர் பாலபாஸ்கரன். இவர் வயது 36. சமையல் கலைஞரான இவர் நேற்று காலை கடலூருக்கு சமையல் வேலைக்கு சென்றுவிட்டு 9 மணி அளவில் தனது பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கிருமாபாக்கம் சாய்பாபா கோவில் அருகே சென்ற பொழுது வலது பக்கமாக சாலையை கடக்க முயன்றார். அப்பொழுது கடலூர் நோக்கி சென்ற பைக் அவர் மீது மோதியது. இதில் சாலையில் விழுந்து படுகாயமடைந்த பாலபாஸ்கரனை பொதுமக்கள் உதவியுடன் போக்குவரத்து போலீசார் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்த சிசிடிவி வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலய பங்குனி உத்தர விழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் உற்சவம் மற்றும் சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாள் உற்சவம் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோவிந்தன் குடும்பத்தினர் உபயத்தில் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது.
அதைத் தொடர்ந்து மாலை உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்து சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குகன் சந்திரமோகன், ராஜேந்திரன், கருணாகரன், செல்வராசு, பாலகிருஷ்ணன், குமரன், சின்னதுரை, அறிவழகன், கந்தன், பாலா, விஷ்ணு உள்ளிட்ட முக்கியஸ்தரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், பாழுமுனி, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 5வது நாளாக ஸ்கூல் பேக், நோட் புக், கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதுவை மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைட் புக், நோட் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கி வருகிறார். இன்று 5வது நாளாக கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அப்பொழுது மாணவர்களிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும் பொழுது, இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்கள் வாங்கி பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து என்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவ மாணவிகள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயரை எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார். புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூலின் அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே நேற்றிரவு சமூக செயல்பாட்டாளர் ஹபிராஜின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் பட திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு என்ற நூலின் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் மதிவதனை தலைமை தாங்க ஆனந்தி வரவேற்புரையாற்ற சமூக செயற்பாட்டாளர் சுனிதா ஹாப்பிராஜ் முன்னிலை வகித்தார். தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள், மங்கையர் செல்வம், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் ஆகியோர் நூலை அறிமுகம் செய்தனர். திராவிட விடுதலை கழக லோகு ஐயப்பன், தந்தை பெரியார் திராவிட கழக வீரமோகன் ஆகியோர் துவக்க உரையாற்ற சுந்தரவல்லி, நாகராஜன், உமாபதி ஆகியோர் படங்களை திறந்து வைத்து உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா செய்திருந்தார். புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி அனைத்து விதமான மதுக்கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதியில் வரும் 10ஆம் தேதி அன்று மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுவதாக கலால்துறை தெரிவித்துள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.